இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு நாம் தொடர்ந்து பேசலாம். சார், தொடர்ச்சியா செய்திகளை பார்க்க முடியுது. இலங்கையினுடைய தற்போதைய நிலவரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிலைமை பதட்டமாக இருக்கின்றது. ஊரடங்கு சட்டம் நாடு முழுவதும் அமலில் இருந்த போதும் மக்களுடைய கோபம் இன்னும் தணிந்ததாக தெரியவில்லை. அமைச்சர்களுடைய வீடுகள் நாடு முழுவதிலும், அது அனுராதபுரத்திலிருந்து புத்தளத்திலிருந்து கொழும்பில் அம்பாந்தோட்டை வரைக்கும் அந்தந்த பிரதேசத்தில் தான் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடி இந்த 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 அவர்கள் வீடுகளை பெரிய பெரிய மாளிகைகளை எரித்துள்ளார்கள். ஆகவே இந்த கோபம் கொழும்பை மட்டும் மையப்படுத்தியதாக இல்லை. அந்த அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போராட்டக்காரர்கள் மீது மிக மோசமான வன்முறையை பிரயோகித்தமையினால் தான் இந்த கோபம் நாடளாவிய ரீதியில் உச்சத்தில் இருக்கின்றது. ஆகவே ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்த போதும் கொழும்பில் இப்போது வாகனங்கள் எதுவும் ஓடவில்லை. ஆனால் மக்கள் பதட்டமாக இருப்பதும் நாடு முழுவதும் அவர்கள் கோபத்தில் இருப்பதும் மட்டும் வெளிப்படையாக தெரிகின்றது. இப்போ அடுத்த கட்டமா இன்று அதிபர் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? இப்பொழுது உண்மை பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து அடுத்த நிமிஷம் அமைச்சரவை கலைந்து விட்டது. அதுதான் இலங்கையுடைய அரசியல் அமைப்பு. இப்பொழுது அமைச்சரவை இல்லை. ஜனாதிபதி மட்டும் தான் பதவியில் இருக்கின்றார். இராணுவ தளபதி பதவியில் இருக்கின்றார். அதே நேரம் அமைச்சின் செயலாளர்கள் பதவியில் இருக்கின்றார்கள். அமைச்சரவை ஒன்று இல்லாமல் நாடு இருக்கின்றது. பிரதம மந்திரி இல்லாமல் நாடு இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதியிடம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளது என்பது உண்மை. ஆனால் சில சட்ட ரீதியான விடயங்களை, அவசர சட்டத்தை நீடிப்பது, நிதி ஒதுக்கீடுகளை செய்வது, அது போன்ற விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். இப்பொழுது பாராளுமன்றம் உடனடியாக கூட்டப்பட வேண்டும். ஆனால் இங்கே நிலைமை என்னன்னு சொன்னால், எதிர்க்கட்சிகள் கூட அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பதாக இல்லை. அவர்கள் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த நிலைமைக்கு முழுவதும் அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லி, ஆகவே இடைக்கால அரசாங்கம் வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. ஆகவே பாராளுமன்றம் இலங்கை அரசியலமைப்பின்படி கலைக்க முடியாது. ஜனாதிபதி 4 வருஷம் கழித்து தான் பாராளுமன்றத்தை கலைக்கலாம். ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. தற்போது உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 3/2 பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தை கலைக்க கோரும் பட்சத்தில் மட்டும்தான் பாராளுமன்றம் கலைக்கப்படும். ஆனால் போராட்டக்காரர்கள் நாடு முழுவதிலும் உள்ள கோரிக்கை என்னன்னு சொன்னால், ஜனாதிபதி பதவி விலக வேண்டும். இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லோருமே அவர்கள் தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும். ஆகவே புதியவர்கள் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும். மிகப்பெரிய அரசியல் சீர்திருத்தம் உட்பட, பொருளாதார சீர்திருத்தம் உட்பட எல்லாமே இடம்பெற வேண்டும் என்பது நோக்கித்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றையிலிருந்து பல பலம் வாய்ந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் உட்பட பல பலம் வாய்ந்த தொழிற்சங்கங்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமை இப்படியே தொடரப் போகின்றது. ஆகவே ஒரே வழி, இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஜனாதிபதி பதவி விலகுவது, அடுத்தது புது தேர்தலை சந்தித்து நாடாளுமன்றத்தின் ஊடாக புதிய அரசியலமைப்பு எல்லாம் கொண்டு வருவது. ஆகவே அது நீண்ட பணி. ஆனால் அதற்கு எங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஈடு கொடுக்கும் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. நீங்க முன்வைக்கிற கருத்துல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றீங்க. அப்போ இடைக்கால அரசு அமைவதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்றது இதன் மூலமா தெரிய வருது. ஒருபுறம் எதிர்க்கட்சிகள் அதிபரை பதவி விலக சொல்றதும், மொத்த பிரச்சனைக்கும் ஆளும் கட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்றதும், மறுபுறம் பிரதமர் தற்போது பதவி விலகியிருக்கிறார். இதெல்லாம் சரியாக இருக்குமா? தீர்வுகளை நோக்கி நகர என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும்? மக்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், எரிபொருள் மாதக்கணக்காக எரிபொருள் பற்றாக்குறை நிலவுகின்றது. கிலோமீட்டர் அளவில் மக்கள் காத்திருக்கிறார்கள். எரிபொருள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. மின்சார வெட்டு மிக மோசமாக இருக்கின்றது. ஆக மக்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்க்கை நிலைமையிலே கொண்டு செல்ல முடியவில்லை. அந்த கோபம் இப்பொழுது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகவே இந்த நிலைமையை இலகுவாக கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. ஒரு இடைக்கால அரசாங்கம் எல்லாம் தீர்க்கக்கூடிய மாதிரி நிலைமை தென்படவில்லை. அப்ப 6 பிரதமராக வருவது, அமைச்சர்களாக யார் வருவது, பழையவர்கள் வருவார்களா, புதியவர்கள் வருவார்களா, அந்த நிலைமை இருக்கு. ஆகவே மக்களை சாந்தப்படுத்துவதற்குரிய எந்த நடவடிக்கைகளும் உடனடியாக எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளும் இந்த நிலைமையில் அவர்கள் அரசாங்கத்துடன் ஒத்துழைக்காமல் புது தேர்தலுக்கு சென்று ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் பிரதான எதிர்க்கட்சி முயற்சிக்கின்றது. ஆகவே அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பதை அவர்கள் நேற்றைய சம்பவத்துடன் அவர்கள், நான் நினைக்கவில்லை அவர்கள் தங்களுடைய கொள்கையை மாற்றி இடைக்கால அரசாங்கத்துக்கு கூட ஒத்துழைப்பார்கள் என்று. நேற்றைய சம்பவம் எல்லோருடைய மனத்திலும் மிக கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மிக மோசமான தாக்குதலை தொடுத்தமை நாடு முழுக்க மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.
ஒருவேளை இடைக்கால அரசு அமைந்தாலோ அல்லது எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று அதிபர் ராஜினாமா செய்தாலோ அடுத்தது புதிதாக அமையக்கூடிய அரசு இல்லை இடைக்கால அரசு என்ன மாதிரியான தீர்வுக்கான பாதைகளில் போகணும்? இதுக்கு இடையில தீர்வுக்கு நோக்கி நகரத்துக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறது? உண்மையிலேயே அதுதான் ஒரே வழி. என்ன, இந்த தற்போதைய இருக்கின்ற ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும், பாராளுமன்றத்திற்கு அதிகாரங்கள் கூடுதளவு வழங்கப்பட வேண்டும், ஒரு நல்லாட்சியை நோக்கி நாடு நகர வேண்டும். ஆகவே அதற்குரிய வகையில அரசியலமைப்பு சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பது பலமான கோரிக்கையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை ஜனாதிபதியுடைய அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரத்தை விட அதிகமானது. அவர்கள் மீது எந்தவித குற்றங்களை கொண்டு வந்து நீதிமன்றங்கள் நிறுத்த முடியாது, பதவியில் இருக்கும் போதும் செய்ய முடியாது, பதவி விட்டு போனவரும் செய்ய முடியாது. அவ்வாறு பலம் வாய்ந்த ஜனாதிபதியாக இலங்கை ஜனாதிபதி இருக்கின்றார் தற்போதைய நிலவரத்தின்படி. ஆகவே அதனை எல்லாம் மாற்ற வேண்டும், பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்தை பழையபடி கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான இருக்கும். அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஒன்று வந்தால் அது மிக முக்கியமான விடயமாக இருக்க வேண்டும். அதை விட இப்பொழுது நான் சொன்ன தொழிற்சங்கங்கள் எல்லாம், அது சட்டத்தரணிகள் தொழிற்சங்கங்களா இருக்கலாம், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தொழிற்சங்கங்களா இருக்கலாம், மிக பலம் வாய்ந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் மிக கடுமையான பொருளாதார சீர்திருத்தங்களை செய்யக்கூடிய வகையில் அரசியலமைப்பு இருக்க வேண்டும் என்று நிச்சயம் எதிர்பார்ப்பார்கள். அதற்கெல்லாம் காலங்கள் தேவை. ஆகவே இப்பொழுது இருக்கிற நிலைமையில ஒன்று பொருளாதார பிரச்சனை மோசமடைஞ்சு கொண்டிருக்கின்றது, அரசியல் நெருக்கடி, அது சமூக பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே 3 நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கின்றன. இது சாதாரண விடயமாக யாரும் பார்க்க முடியாது. ஆக மக்கள் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். அண்மைய நாட்களில் அவர்களுடைய பற்றாக்குறை நீங்கும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்க்க முடியாத கட்டத்தில் இருக்கிறது. நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்கிறது.